ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த அதிரடியான ஜோதிட கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வேலுண்டு வினையில்லை என்ற பழமொழிக்கேற்ப சிவன்மலை உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களோட அடிப்படையில் தைல நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளுடைய சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய அந்த தலைவிதியை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 10ஆவதாக வரக்கூடிய புனிதமான மாதம் தான் தை மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கும். இதுவே ஒரு யோகங்களை உருவாக்கும். இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிக்கக்கூடிய பலன்களுக்கேற்ப நாம் நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பல இழப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். அதுவும் வேலுண்டு வினையில்லை என்ற பழமொழிக்கேற்ப முருகனுடைய வேல் ரொம்ப முக்கியமான ஒரு வேலாக சொல்லப்படுது. அந்த வேல் முருகன் பெற்றது இந்த தை மாதத்தில் தான். அதனால் இந்த தை மாதம் ரொம்ப விசேஷம். ஸோ சிவன்மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி எப்படி சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துதோ அதே போல் கிரக மாற்றங்களும் கிரகநிலைகளும் சில தாக்கங்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அந்த தாக்கங்கள் என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிக்க முடியும். அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சுழற்றி அடிக்கிற மாதிரி தாக்கம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு விதி இருக்குமா, என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஜோதிடர் சொன்னதை சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சனி இருக்கிறாரு, ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு, அஷ்டமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு கூட கூட்டணி சந்திரனும் இருக்கிறாரு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள் ஆல்ரெடி நடந்தது, நடக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு ஆங்கில தேதிப்படி ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ஜனவரியுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறிட்டார். ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார். ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் வக்ரமானது ஆரம்பிச்சிட்டாரு. ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து புதன் சுகஸ்தானத்துக்கு மாறிட்டார். இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த கிரக பயிற்சி. அடுத்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா ஆங்கில தேதிப்படி ஜனவரி 28ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. அப்புறம் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. இந்த 2 கிரக மாற்றங்கள் மட்டும் இருக்குது. இந்த 2 கிரக மாற்றங்கள் இருக்கிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ துலா ராசிக்காரங்க நீங்கள் என்ன பலனை பெற போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். துலா ராசிக்காரங்களுக்கு இதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவது நல்லது. உங்களுக்கு கோபம் வருவது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுங்க. எதிர்பாராத பண தேவை உண்டாகும். அதனை சாமர்த்தியமாக சமாளிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சமாளிக்க முடியும். எதிலும் இழுபறியான நிலை காணப்படும்.
அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். அதனால் எல்லா இதுலேயுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கவனம் எந்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அப்புறம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்து. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் கூட டென்ஷன் வீண் அலைச்சல்லாம் இருக்கும். வீண் பகையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணவரவு எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும்போது கவனமாக இருக்கணும். புது ஒப்பந்தங்கள்லாம் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எது பேசுவதாக இருந்தாலும் பேச்சிலே நிதானமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் ஸ்பெஷலாக கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பிள்ளைகளெல்லாம் கூட அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளை நீங்கள் அனுசரித்து சென்றீங்கன்னா தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் குறையும், இடைவெளியெல்லாம். இல்லைனா இன்னும் அதிகமாகிட்டே போகும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் துலா ராசிக்காரங்க கூட நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களோட லைஃப்க்கு நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தாள்கள்லாம் தாமதப்படலாம். அதனால் எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒன்று நினச்ச உடனே நடக்கிறதுக்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் எல்லாத்துக்குமே தயாராக இருங்க, வெயிட் பண்ணுங்க. இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும். அதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும். ஸோ வாகனங்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய செலவு ஏற்படாமல் இருக்க இப்போ ட்ராவல் பண்ணுவதை அதிகமாக குறைக்க வேண்டியது அவசியம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். தேவையான வசதிகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு ஒவ்வொன்றும் பண்ணுங்கள். நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கூட கிடைக்கிறது தாமதப்படலாம். பழைய சிக்கல்கள் தீர்வதிலையும் தாமதம் ஏற்படும். எல்லாத்துலேயுமே தாமதங்கிறதுனால அரசியல் துறையில் இருக்கிறவங்க எதிலுமே பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. திடீரென டென்ஷன் ஏற்படலாம். ஸோ எச்சரிக்கையாக எல்லாத்திலுமே இருக்கிறது நல்லது. இது மாணவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சித்திரையில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யும். எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க, இல்லைனா அதனால் செலவு ஏற்படும். அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எந்த ஒரு விவாகரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. எதிர்பாராத சம்பவங்கள், இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். அப்புறம் நட்சத்திரபதி ராகுவுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம், மனதில் உற்சாகத்தை தரும். அது ஒன்று தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அப்புறம் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமைக்கான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். ஸோ திறமையை நீங்கள் காட்டணும். என்னதான் இருந்தாலும் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கைகளுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.